சகரியா 13:6. அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். அந்நாளிலே நான் விக்கிரகங்களின் பேரும் தேசத்தில் இராதபடிக்கு அழிப்பேன். அவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை. தரிசனம் சொல்லுகிறவர்களையும் அசுத்த ஆவியையும் தேசத்திலிருந்து போய்விடவும் பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தரிசனம் சொன்னால் அவனை பெற்ற அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை நோக்கி, நீ கர்த்தருடைய நாமத்தை கொண்டு பொய் பேசுகிறபடியால் நீ உயிரோடு இருக்கப்படாது என்று சொல்லி அவனை பெற்ற அவன் தகப்பனும் அவன் தாயும் அவன் தரிசனம் சொல்லும்போது அவனை குத்தி போடுவார்கள். அந்நாளிலே தரிசனம் சொல்லுகிற அவனவன் தான் சொன்ன தரிசனத்தினால் வெட்கப்பட்டு பொய் சொல்லும்படிக்கு இனி மயிர் போர்வையை போர்த்து கொள்ளாமல், நான் தரிசனம் சொல்லுகிறவன் அல்ல, நான் நிலத்தை பயிரிடுகிறவன், என் சிறு வயது முதல் ஒருவன் என்னை வேலை கொண்டான் என்பான். அப்பொழுது ஒருவன் அவனை நோக்கி, உன் கைகளில் இருக்கிற இந்த வடுக்கள் ஏதென்று கேட்டால், என் சிநேகிதரின் வீட்டிலே காயப்பட்டதினால் உண்டானவைகள் என்பான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகரியா தீர்க்க தரிசனம் 12ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் நாம் இவ்விதமாக வாசித்தோம். நான் எருசலேமின் குடும்பத்தார் மேலே, தாவீதனுடைய குடும்பத்தார் மேலே கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்போ அவர்கள் மனம் திரும்புவார்கள், புலம்பி மனம் திரும்புவார்கள். அப்படி மனம் திரும்பும் பொழுது பாவத்தையும் அழுக்கையும் நீக்கும்படியாக நான் என்ன செய்வேன்? திறக்கப்பட்ட ஊற்று ஒன்றை அந்த நாளிலே நான் வைத்திருப்பேன். அப்போ அந்த திறக்கப்பட்ட ஊற்று என்பது என்ன? பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனங்களில் இந்த ஊற்றை குறித்து வேதாகமம் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறது. இதெல்லாம் நம்ம கடந்த முறை பேசும்போது நம்ம சொன்னோம். அவர் இந்த ஊற்றை சொல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் அவர் எப்படி ஜனங்களுடைய வறட்சியை மாற்றுகிறார், அவர் எப்படி கன்மலையை திறந்தார், ஆராய் தண்ணீர் ஓடியது, அவர் ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய கர்த்தர் என்றெல்லாம் நமக்கு வேதத்தில் வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இங்கே சொல்லப்படுகிற ஊற்று, இதனுடைய புதிய ஏற்பாட்டில் இதனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுகிற அந்த சம்பவம். இயேசு கிறிஸ்து இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த அந்த மீட்பு, அதைத்தான் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்வில் இப்படிப்பட்ட பாவம் நீக்கப்படுகிற, பாவத்தை நீக்குகிற ஊற்றாய் இரட்சகர் இயேசு அவர்களில் வெளிப்படுவார் அப்படிங்கிறத குறித்த ஒரு தீர்க்க தரிசனம் தான் இது. தொடர்ந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த திறக்கப்பட்ட ஊற்றினுடைய விளைவு என்ன அப்படிங்கிறது தான் 2வது வசனத்துலேருந்து 6வது வசனம் வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. நாம் வாசித்த இந்த வேத பகுதியில் 2 முக்கியமான விஷயங்கள் சொல்லப்படுது. ஒன்று விக்கிரகங்கள். என்னது? விக்கிரகங்கள். இன்னொன்று பொய் தரிசனம் சொல்லுகிறவர்கள் அல்லது பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. இப்படி 2 குரூப்பை பற்றி இங்கே அவர் பேசுகிறத நம்ம என்ன செய்ய முடியுது? பார்க்க முடியுது. அதனால தான் அங்கே பார்த்தீங்கன்னா விக்கிரகம், அந்த 2வது வசனத்தில் விக்கிரகங்களின் பேரும் தேசத்தில் இராதபடி நான் என்ன செய்வேன்? அழிப்பேன். அதாவது விக்கிரகங்களுடைய பேர் கூட இல்லாத அளவுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? அழிக்க போகிறேன். தொடர்ந்து சொல்றாரு, அவைகள் நினைக்கப்படுவதில்லை, தரிசனம் சொல்லுகிறவர்களையும் அசுத்த ஆவியையும் தேசத்திலிருந்து என்ன செய்ய பண்ணுவேன்? போய்விட பண்ணுவேன். ஒரு விஷயத்தை நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிடணும். ரட்சிப்பின் செயல் மனிதனிலிருந்து புறப்படுகிறது அல்ல. ரட்சிப்பின் செயல் கர்த்தருடையது. சொல்லுங்க, யாருடையது? அது மனுஷனுடையது கிடையவே கிடையாது. ரட்சிப்பை கர்த்தர் ஒருத்தர் தான் தர முடியும்.
மனிதனுடைய பங்கு என்ன? அந்த திறக்கப்பட்ட ஊற்றை நம்பி வருகிறது. மனிதன் தேவன் தருகிற ரட்சிப்பினுடைய அந்த ஈவை நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்வது, அதுதான் அவன் செய்யக்கூடிய வேலை. மற்ற வேலையை கர்த்தரே அவர் செய்கிறார். நான் கடந்த முறை அந்த ஊற்றை குறித்து ஞாபகப்படுத்தும் போது புதிய உடன்படிக்கையின் காரியத்தை சொன்னேன். இந்த ஜனத்தின் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். அப்ப என்ன நடக்கும்? அவர்கள் உள்ளத்திலே அவர்களுடைய இருதயத்தை, கல்லான இருதயத்தை அவர்களிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்குள்ள என்ன செய்வேன்? அப்போ இந்த இணக்கம் என்பதை கர்த்தரே நமக்குள்ள தருகிறார். கர்த்தரால் நான் மாற்றம் பெறவில்லை என்றால் எனக்கு மாற்றத்திற்கு வழி இல்லை. கர்த்தர் ஒருவர் தான் என்னை மாற்ற முடியும். அது எப்படி நடக்கும்னு சொன்னா, என் இருதயத்தை அந்த மாற்றத்திற்காக நான் அர்ப்பணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால தான் எபிரேயர் ஆக்கியோன்னு சொல்லும்போது சொல்றாரு, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் வனாந்தரத்திலே கோபமூட்டுதலின் நாளிலே இஸ்ரவேலர் செய்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதேயுங்கள். என்னைக்கும் நம்ம ஜெபம் பண்ணணும். இந்த வருஷத்தின் துவக்கத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வருஷம் முழுசும் என் இருதயத்தை லகுவாகவே காத்துக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. என் இருதயம் என்ன ஆகக்கூடாது? கடினமாகக்கூடாது. சொல்லுங்க, என் இருதயம் எப்படி இருக்கணும்? லகுவாக இருக்கணும். என் இருதயம் மிருதுவாக இருக்கணும். என் இருதயம் உம்முடைய வசனத்தை ரிசீவ் பண்ணுறதா இருக்கணும். எரேமியா சொல்றார் பாருங்க, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன், நான் அப்படியே பெற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயம் உடையவனாய் என்னை நேர் இந்த ஆண்டு முழுவதும் என்ன செய்யும்? வணைந்து கொள்ளும் ஆண்டவரே. அப்படிங்கிற ஒரு ஜெபம் நமக்கு அவசியம். சரி, இப்போ இந்த திறக்கப்பட்ட ஊற்றினுடைய விளைவு என்னன்னா, 2 காரியங்களை அவர் அகற்ற போகிறார். ஒன்று, விக்கிரகங்களை நான் அகற்றி போடுவேன் அப்படிங்கிறது சொல்றார். அதாவது விக்கிரகங்களுடைய பெயர் முதலாய் இராது அப்படிங்கிறத சொல்றார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்வில் அவர்கள் தொடர்ச்சியாக சந்தித்த மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொன்னால் விக்கிரகங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்திலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சொல்லுவார், நீ எகிப்து தேசத்துலேருந்து வந்திருக்கிற, எகிப்து தேசத்தில் இருக்கிற ஜனங்களை மாதிரியும் நடக்கக்கூடாது. நீ இப்போ கானான் தேசத்துக்குள்ளே போகிற, கானான் தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் மாதிரி என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. நான் உன்னை எகிப்தினுடைய இருப்பு காலவாயிலிருந்து மீட்டு கொண்டு வந்திருக்கிறேன். நான் பரிசுத்தர். அப்போ நான் பரிசுத்தர் ஆகையால் நீ நான் உனக்கு கொடுக்கிற ஸ்டாண்டர்ட் படி, தரத்தின்படி தான் நீ என்ன செய்யணும்? வாழ வேண்டும் அப்படிங்கிறது அவர் சொன்னார். ஆனால் அவர்களுக்குள் வனாந்தர பிரயாணத்திலும் சரி, கானானுக்குள்ள போயும் சரி, கானானில் தேசத்தை ஒரு அளவு சுதந்திரித்த பின்னும் சரி, அவர்கள் மத்தியில் விக்கிரகங்கள் இருந்தது. அதனால தான் யோசுவா புஸ்தகத்தில் கடைசியில் சொல்றார், கர்த்தரை சேவிப்பது உங்களுக்கு ஆகாதது என்று கண்டால். யாரை நீங்க சேவிக்க போறீங்க அப்படிங்கிறத நீங்க என்ன செய்யுங்க? தீர்மானம் பண்ணுங்கள் சொல்லிட்டு சொல்றாரு, நதிக்கு அப்புறத்தில் உள்ள தேவர்களையா, அல்லது நீங்க இங்க வந்து இங்க பாக்குறீங்களா இங்க இருக்கிற தேவர்களையா, யாரை நீங்க சேவிக்க போகிறீங்கிறத என்ன செய்யுங்க? தீர்மானம் பண்ணிக்கோங்க. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். சொல்லுங்க, நானும் என் வீட்டாருமோ வென்றால் யாரைத்தான் சேவிப்போம்?
கர்த்தரையே சேவிப்போம். உன்னை இவங்க சொல்றாங்க, இல்லைங்க நாங்களும் சேவிப்போம். அவர் சொல்றார், இல்லை நீங்க சேவிக்க மாட்டீங்க, நீங்க சேவிக்க. அப்ப அவங்க சொல்ல, இல்லை இல்லை இல்லை, எங்களை கர்த்தர் எப்படி ஆச்சரியமா நடத்தியிருக்கிறாரு, எங்களை அதிசயமா நடத்தியிருக்கிறாரு, எங்களுக்கு புது ஒரு இடத்தை கொடுத்துருக்கிறாரு, சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறாரு, நன்மையை காண பண்ணியிருக்கிறார், நிச்சயமா நாங்க அவரை தான் சேவிப்போம். இல்லைங்க நீங்க சேவிக்க மாட்டீங்க. ஆனால் அவங்க திரும்ப சொல்றாங்க, இல்லை இல்லை நாங்க சேவிப்போம். அப்போ அவர் சொல்றாரு, அப்படியானால் இப்பொழுதும், நல்லா கவனிங்க, இதுவரைக்கும் என்ன சொன்னாங்க? நேர் மட்டும் இல்ல, நாங்களும் என்ன செய்வோம்? சேவிப்போம், கர்த்தரே சேவிப்போம் தான் சொன்னாங்க. இப்போ இவர் என்ன சொல்றாரு பாருங்க, உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு. பார்த்தீங்களா, நடுவே என்ன இருக்கு? அந்நிய தேவர்களை என்ன செய்யணும்? அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேர திருப்புங்க. யார்கிட்ட சொல்றாரு? நாற்பது வருஷம் அற்புதங்களை பார்த்த ஜனம், தங்களுக்கு முன்னால மிகப்பெரிய ஆச்சரியமான காரியங்கள்லாம் பார்த்தவங்க. ஒரு ஜெனரேஷன் செங்கடல் பிளக்கிறத பார்த்துச்சு. இந்த ஜெனரேஷன் மேல இருந்து கீழே ஓடி வர்ற யோர்தான் நதி அப்படி குவியலா நிற்கிறத பார்த்துச்சு. அற்புதங்களுக்கு பஞ்சம் இல்லை. பார்த்தீங்கன்னா மிலிட்டரி விக்ட்ரி ஒரே ஒரு இடம் தவிர, ஒரே ஒரு இடத்துல மட்டும் அவங்களுக்கு சின்ன பிரச்சனை. அந்த ஆயி பட்டணத்திற்கு போகும்போது மட்டும், அதுவும் ஒரு காரணத்தினால. மற்றபடி யோசுவாவின் நாட்களில் அவனுக்கு தோல்வியே இல்லை. யோசுவா ஆண்டவர் சொன்னார் பாருங்க, நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு முன்னால ஒருத்தன் உன்னை எதிர்த்து நிற்பது இல்லைன்னு சொன்னார். நீ உயிரோடு இருக்கிற காலமெல்லாம் ஒருவன் உனக்கு முன்னால் எதிர்த்து நிற்க முடியாதுன்னாரு. சொன்னது அப்படி நடந்துச்சு. இந்த சந்ததியார் முழுக்க முழுக்க வெற்றியை மட்டுமே பார்த்தார்கள். இவ்வளவு வெற்றிகளை அனுபவித்து கொண்டிருக்கிறவர்களுக்குள் யாரும் இருக்கிறாங்க? எப்படி இருக்கும்? இது லாஜிக்கா இருக்குதா? ஒத்து போகுதா? இப்போ உங்கள்கிட்ட இந்த கேள்வியை நான் அப்படியே திருப்பி விடுறேன். உங்க வீட்டில் சிலை இல்லாமல் இருக்கலாம். என்ன இல்லாமல் இருக்கலாம்? சிலை இல்லாமல் இருக்கலாம், படங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு முதலிடம் கொடுப்பதை தவிர்த்து எதெல்லாம் ஆண்டவருடைய இடத்தை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறதோ அது எல்லாம் விக்கிரகம்தான். எது விக்கிரகம்? நீங்க ஒரு சிலைக்கு முன்னால போய் நின்று கும்பிடுறது விக்கிரகம். அதெல்லாம் உண்மைதான். ஆனா நீங்க அதெல்லாம் ரொம்ப கடந்து வந்துட்டீங்க. அது ஆரம்ப கட்டத்தில் உள்ளது. இப்போ நீங்க அட்வான்ஸா வந்துட்டீங்க. இப்போ நீங்கள், அதனால தான் இயேசு சொல்கிறார், ஒருவன் என்னிடத்தில் வந்துட்டு தன் தகப்பனையோ தாயையோ மனைவியோ பிள்ளையோ வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க முடியாது. அப்போ தாயை வெறுக்க சொல்கிறாரா? தகப்பனை வெறுக்க சொல்கிறாரா? பொண்டாட்டி பிள்ளைய வெறுத்து உனக்கும் எனக்கும் ஒன்றும் இல்லை, நான் சன்னியாசியாக போகிறேன், நான் காட்டுக்கு போய்
காட்டில் போய் சாதுவா மாறிடுறேன் அப்படி சொல்லியிருக்காரா? அந்த இடத்துல சொல்கிற வெறுப்பு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால், who is taking the priority? யார் உங்கள் வாழ்க்கையில் முதலிடம் பெறுகிறார்கள்? நான் அது வேறு மாதிரி சொல்கிறேன். நீங்கள் ஆண்டவருக்கு முதல் முக்கியத்துவத்தை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் குடும்பத்துக்கான கடனை நீங்கள் ரொம்ப நல்லா செய்வீங்க. தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிற எந்த மனுஷனும் தான் குடும்பத்தை கைவிட்டதா சொல்ல முடியாது. தன் மனைவிக்கு உண்மையா இல்லாமல் இருக்கிறதா சொல்ல, தன் பிள்ளைகளை கவனிக்காமல் இருக்கிறதா சொல்ல முடியும். எந்த காரியத்திலையும் அவங்க சோட போகிறது இல்லை. அவங்க என்ன செய்யணும்? வாழ்க்கையின் பிரதானமான இடம் யாருக்கு? கர்த்தருக்கு. சரி, இப்போ நம்ம காரியத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரச்சனை என்னென்னா, ஆரம்பத்திலிருந்தே அவர்களோடு விக்கிரகம் என்ன செஞ்சுட்டே தான் இருந்துச்சு, பிரயாணப்பட்டு கொண்டே இருந்தது. இதுலேயும் நம்ம சகரியாவுடைய காலத்தில் அப்பவும் விக்கிரகங்களுடைய இருக்குதா செஞ்சிச்சு. எஸ்ரா நெகேமியாவுடைய நாட்களில் வாசித்தீங்கன்னா, எஸ்ரா நெகேமியா புத்தகம் இப்போ திறக்க வேண்டாம், நமக்கு நேரம் இல்லை. அங்கே அந்நிய பெண்களோடு கூட அவங்க என்ன செஞ்சாங்க? விவாகம் பண்ணி கொண்டார்கள். அது நிமித்தம் பிரச்சனை வந்துச்சு. அப்போ இந்த விக்கிரகங்களுடைய காரியங்கள்னு தொடர்ந்துக்கிட்டே தான் வந்துச்சு. இந்த காலங்களுக்கு பின்னால் தான் சகரியா, மல்கியா இவங்க காலத்துக்கு பின்பதாக தான் யூதர்கள் மத்தியில் இருந்த இந்த விக்கிரகங்களுடைய வழிபாடுங்கிறது முற்றுமாய் நீங்கி போனது. இயேசு கிறிஸ்துடைய நாட்களில் யூதர்கள் மத்தியில் விக்கிரகங்கள்லாம் கிடையாது. ஆனால் ஆவிக்குரிய நிலையில் அவங்க இருதயம் கடினப்பட்டு தான் இருந்தது. அவங்களால இயேசுவை அறிந்து கொள்ள முடியல. விக்கிரகம் எல்லாம் இருந்துச்சு, ஆனால் அவங்க இருதயம் கடினமா. காரணம் என்ன? காரணம் என்னன்னா, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை அந்த இடத்துல, அந்த முதல் இடத்துல வேறு யாரோ வேறு என்னென்னமோ இருக்கிறது. அது நமக்கு முக்கியமான ஒரு காரியம். சரி, ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறாருங்க அப்படின்னா, அந்த பகுதியில் கள்ள தீர்க்க தரிசனம், பொய் தீர்க்க தரிசனம் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த ரெண்டாவது பிரச்சனை. அது என்ன தீர்க்க தரிசனம்? இந்த இடத்துல அதாவது தரிசனம் காண்கிறவர்கள் அவங்கள நான் இல்லாமல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. தரிசனம் சொல்லுகிறவன் தன் தரிசனத்து நிமித்தம் வெட்கப்படுவான் அப்படின்னு இருக்கு. அப்ப இது எல்லா தரிசனம் பார்க்கிறவங்களும் அப்படி சொல்லியிருக்கிறாங்களா? தீர்க்க தரிசனத்தையே ஒளிந்து போக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இருக்குதா? இதுக்கு அதுவா அர்த்தம்? அதுவல்ல அர்த்தம். ஏன்னா இதே வேதாகமத்தில் தான் யோவேல் தீர்க்க தரிசனத்தில் தீர்க்கதரிசி சொல்றார், கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். ஆனா இங்க சொல்லியிருக்கு, தரிசனம் பார்க்கிறவன் வெட்கப்படுவான். இந்த தரிசனம் வேற, அந்த தரிசனம் வேற. அந்த தரிசனம் தேவ ஆவி ஊற்றப்படுகிறதுனால நடக்கு. இங்க சகரியாலயம் ஆவியானவர் ஊற்றப்படுகிறத தான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம். ஆவியானவர் ஊற்றப்படுதல், திறக்கப்பட்ட ஊற்று, இதெல்லாம் சொல்லிட்டு தான் வரோம். அப்போ குறிப்பா இங்க உணர்த்துகிறது என்னன்னு கேட்டா, நல்ல தீர்க்க தரிசனத்தை சொல்லல, நல்ல சொப்பனத்தை சொல்லல, நல்ல தரிசனத்தை சொல்லல, பொய் தீர்க்க தரிசனங்களை,
பொய்யாய் தரிசித்து சொல்லக்கூடிய காரியங்கள், அதைத்தான் அவருங்க என்ன செய்கிறார், பேசுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்வில் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன செஞ்சு இருந்துச்சு. பல தீர்க்கதரிசிகள் அதை என்ன செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அரசர்களுக்கு முன்னால் போய் தீர்க்கதரிசி சொல்லுவாங்க. அரசனுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்வாங்க, தரிசித்து சொல்லுவாங்க. ஆனால் நல்ல தீர்க்கதரிசி வந்து அதுக்கு நேர் எதிராக என்ன செய்வார், சொல்லுவார். ஆனால் உண்மையாக சொல்கிறவனை அடிப்பாங்க, கள்ளமா சொல்கிறவனுக்கு பரிசு கொடுப்பாங்க. உண்மையா சொல்றவன் ஓடி ஒளிஞ்சாலும் அவனை தேடி போய் கொள்ளுவான். அதுதான் அவர்களுடைய லைஃப்பில் இருந்துச்சு. நிறைய உதாரணங்களை நம்ம பைபிள் முழுசும் சொல்ல முடியும். ஒரே ஒரு பகுதியை நீங்கள் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஒரு பகுதியை நம்ம வாசித்தா பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எரேமியா தீர்க்க தரிசனம் 23ஆம் அதிகாரம். இந்த மாதிரி நிறைய பகுதிகள் இருக்குது. 23ஆம் அதிகாரத்தில் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க, வீட்டில் போய் அதை மொத்தமாக வாசிங்க. 23ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்துலேருந்து 40வது வசனம் வரைக்கும் அவ்வளவும் நம்ம வாசித்தோம்னா இன்னும் உங்களுக்கு பரீட்சை எழுதுறதுக்கு நேரம் இல்லாமல் போயிடும். அதனால் நான் அதில் வந்து 1-2 வசனங்களை மாத்திரம் நான் சொல்கிறேன், அதை மாத்திரம் நீங்கள் வாசிங்க. 23ஆம் அதிகாரத்தில் 11 வாசிங்க. தீர்க்கதரிசியும் ஆசாரியனும் மாயக்காரரா இருக்கிறார்கள். எப்படி இருக்காங்களா? அப்படின்னா யாரு மாயக்காரர்னா? வஞ்சகம், ஹிப்போக்ரசி, மாயக்காரரா இருக்கிறாங்க. 13வது வசனத்தை பாருங்க. சமாரியாவின் தீர்க்கதரிசிகளிலோ மதிகேட்டை கண்டேன், பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி. என்னங்க, ஆண்டவரை வச்சு என்ன செய்யலையா? கவனிக்கிறீங்களா? யாரை வச்சு தீர்க்க தரிசனம் சொல்லல, கர்த்தரை வச்சு தீர்க்க தரிசனம் சொல்லல, பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தை மோசம் போக்கினார்கள். என்ன செஞ்சாங்க? மோசம் போக்கினார்கள். என் ஜனத்தை மோசம் போக்கினார்கள். 16வது வசனத்தை பாருங்க. உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். என்ன செய்ய? உன் மத்தியில தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு அவன் சொல்றத என்ன செய்யாத, கேட்காத. ஏன்? அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். தீர்க்க தரிசனம் உன்னை வந்து பெருமை பிடிக்கிறது ஆளா மாத்துச்சு சொன்னா அதுவே உண்மையான தீர்க்க தரிசனம் கிடையாது. தீர்க்க தரிசனம் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, உன் கேரக்டரை மாற்றணும். கேரக்டரை எப்படி மாற்றணும்னா தேவ சித்தத்துக்கு எதுவா மாற்றணும். இது என்ன சொல்லுது? தீர்க்கதரிசிகள் வீணா பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள், கர்த்தருடைய வாக்கை அல்ல. அதுதான் விஷயம். இவங்க என்ன தீர்க்க தரிசனமா சொல்லல, இவங்க வாயிலிருந்து வாடுறது யாருடைய வார்த்தை இல்லை, கர்த்தருடைய வாக்கு இல்லை. தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள். எப்படி சொல்றாங்க? யூகம். அவர்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள். பொதுவாகவே ஒரு ட்ரெண்டு வருஷந்தோறும் வருஷ துவக்கத்தில் சில பெரிய பெரிய ஊழியர்கள் இந்த வருடத்தில் சம்பவிப்பவைகள் அப்படின்னு செய்வாங்க, தீர்க்க தரிசனமாக சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய லிஸ்டே கொண்டு வந்து வாசிப்பாங்க. பேப்பராக பக்கமாக என்ன செய்வாங்க, வாசிப்பாங்க. ஆனால் அந்த தீர்க்க தரிசனங்களில் பல விஷயங்கள் ஸ்பெசிஃபிக்காக என்ன செய்யாது, இருக்காது. மிகப்பெரிய அரசியல் தலைவர் ஒருவர் மரித்து போவார். எப்போ? அது வருஷந்தோறும் நடக்கிறது தான். பூமி எதிர்ச்சி உண்டாகும், அதுவும் நடக்கிறது தான். இப்போ இந்த மாதிரி அடிச்சு விடுறது,
இல்லை, எனக்கு என்ன புரியலைன்னு சொன்னால், நாம் வருஷந்தோறும் கட்டாயம் இப்படி ஒன்று சொல்லணுமா? இப்படி சொல்லலைன்னா மேலே இருக்கிற வானம் பொத்துன கீழே வந்து விழுந்துருமா? தெரியல. நம்ம என்ன செய்யறதில்ல, சிந்திக்கிறதில்லை. எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கு இல்லையா? நாளைக்கு எனக்கு என்ன நடக்கும், என்னங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ மக்கள் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க, ஓடுறாங்க. ஆனால் இது என்னவா இருக்குன்னு கேட்டால், இங்கே வசனம் சொல்லுது, அவர்கள் கர்த்தருடைய வாக்கை சொல்லலையா, தாங்கள் யூகித்த அவங்க யூகித்ததை சொல்கிறாங்களாம். அதாவது சில தீர்க்க தரிசனங்களை பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக நியூஸ் பேப்பரை நீங்கள் ரெகுலராக வாசித்து அரசியல் நிகழ்வுகளை நீங்கள் ஒழுங்காக கவனிச்சிட்டு இருந்தால் நீங்களே என்ன செஞ்சிடலாம், ப்ரெடிக்ஷன் கொடுத்துடலாம். என்னம்மா நடக்க போகுது, டேட்டாவை யூஸ் பண்ணிங்கன்னா என்ன செய்யலாம், ஓகே இந்த ட்ரெண்ட் இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வச்சு நீங்கள் என்ன செஞ்சிடலாம், ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்துடலாம். இது யூகம். சரி, இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்க, யூகம் பண்ணுறது தப்பா? யூகிக்கலாமா? அதாவது இந்த இந்த பகுதியில் இருக்கிற வசனத்தை நீங்கள் அப்படி அதை வச்சு அதிலிருந்து சொல்லாதீங்க. நான் சாதாரணமாக ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்கள் ஒரு ஆவிக்குரிய சகோதரன் சகோதரி, கர்த்தரோடு நீங்கள் நெருக்கமாக இருக்கிறீங்க, உலக காரியங்களை கவனிச்சிட்ருக்கிறீங்க. இப்போ நடக்கிற விஷயங்களை வச்சு அடுத்து என்ன நடக்கும்னு உங்களால் யூகம் பண்ண முடியுமா? நிச்சயமாக முடியும், நிச்சயமாக முடியும். உங்களுக்கு அந்த ஞானத்தை ஆண்டவர் தருவார். நீங்கள் அதாவது நான் நேற்றைக்கு ஒரு 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 பகுதியை நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அதை எழுதுகிற ஒரு பரிசுத்தவான் சொல்கிறாரு, தேவனுடைய பிள்ளைகள் 2 விதமான பார்வையில் பார்க்கணுமா. எத்தனை பார்வை? 2 பார்வை உடையவர்களாக இருக்கணும். அது என்னங்க 2 பார்வை? ஒரு பார்வை பரலோகம் நோக்கிய பார்வையாக, இன்னொரு பார்வை உலகத்தை அங்கேருந்து பார்க்குற பார்வையாக இருக்கணும். வேறு மாதிரி சொல்லுவோன்னு சொன்னால், எனக்கும் ஆண்டவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த இடைப்படுதல் அதையும் நான் பார்க்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற நடைமுறை சிக்கல்கள், உலகத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அதையும் நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். உலகத்தில் நடக்கிறதை நடக்கிற விதமாக பார்க்கறதோடு நிறுத்திடாம, உலகத்தில் நடக்கிறதை பரலோகம் எப்படி பார்க்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். அதனால தான் வேதம் சொல்லுது, காலத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, ஆராய்ஞ்சு பாருங்க, நிதானிச்சு பாருங்க. அதாவது காலம் எவ்வளவு சமீபமாய் வருகிறது என்று பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் பகுத்து உணர முடிகிறது. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, இவர்கள் யாரை எதை சொல்லலை, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லல, அவங்களே யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள். அதை வேதாகமம் அங்கீகரிக்கவில்லை. அடுத்தது பாருங்க, 21வது வசனம். அந்த தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பாதிருந்தேன். பார்த்தீங்களா, இதுதான் பிரச்சனை. இவங்களை யார் அனுப்பல? கர்த்தர் அனுப்பல, நான் அனுப்பாதிருந்தோம். அவர்கள் ஓடினார்கள். அவங்க என்ன செஞ்சாங்க? நான் அனுப்பாம ஓடினாங்க. அப்புறம் அவர்களோட நான் பேசாதிருந்தேன். நான் பேசல, அவர்கள் தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. 27வது வசனம். என் ஜனத்தின் பிதாக்கள் பாகாலி நிமித்தம் என் நாமத்தை மறந்தது போல, இவர்கள் தங்கள் அயலாருக்கு விவரிக்கிற தங்கள் சொப்பனங்களினாலே என் நாமத்தை அவர்கள் மறக்கும்படி செய்ய பார்க்கிறார்கள். இது என்னப்பா தீர்க்க தரிசனம்? தீர்க்க தரிசனத்தினால என்ன செய்ய போறாங்களாம்?
ஆண்டவர் நாமத்தை மறக்க பண்ணுகிறார்கள். இது எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனமாக இருந்திருக்கும்? திரும்ப 32 வசனத்தில் சொல்றாரு, நான் அனுப்பினது இல்லை, அவர்கள் பிரயோஜனமாக இருக்கவும் மாட்டாங்க. 34வது வசனத்தில் சொல்றாங்க, கர்த்தருடைய பாரம் என்று சொல்லுகிறவனை நான் தண்டிப்பேன் அப்படிங்கிறாரு. சரி, இப்போ நம்ம சகரியாவுக்கு வந்துடும், நேரம் இல்லை. இங்கே அவர் சொல்கிறாரு, அதனுடைய பேர் முதலாக இல்லாதபடிக்கு நான் அதை நான் மாற்றி போடுவேன் சொல்லிட்டு, இப்போ 3வது வசனத்தில் அவன் தரிசனம் ஒருத்தன் சொன்னான், அவனை பெற்ற அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை நோக்கி, நீ கர்த்தருடைய நாமத்தை கொண்டு பொய் பேசுகிறபடியால். இங்க தான் விஷயம். அதாவது இந்த இடத்துல நீங்க இந்த வேத பகுதியில் பொய் தீர்க்க தரிசனத்தை தான் சொல்றாங்கிறதுக்கான ஒரு விளக்கம். நீ பொய் தீர்க்க தரிசனம் சொல்றதுனால நீ உயிரோடு இருக்கப்படாது என்று சொல்லி திருநெல்வேலிக்காரன் டிரான்ஸ்லேட் பண்ணான்னு நினைக்கேன். நீ உயிரோடு இருக்கப்படாது, நீ உயிரோடு இருக்கக்கூடாது என்று சொல்லி அவனை பெற்ற அவன் தகப்பனும் அவன் தாயும் அவன் தரிசனம் எப்போ தரிசனம் சொல்லிட்டு இருக்கும் போதே அவனை குத்தி போடுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? முந்தின அதிகாரத்தில் ஒரு வசனம் வருது பாருங்க, நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து. அங்க ஒருத்தரை குத்தி இருக்காங்க. அங்க யார குத்துனாங்க? இயேசு இல்லையா? இயேசுவை குத்தினார்கள். அது புரியாம நடந்தது. அதனால அவர் ஜெபம் பண்ணாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். ஆனா இப்ப குத்துறது தெரிஞ்சு குத்துறாங்க. தெரிந்தே குத்தினார்கள். என்ன சொல்லி? படவா நீ ஆண்டவருடைய நாமத்தில் என்ன சொல்ற? பொய் சொல்ற, நீ உயிரோடு இருக்கிறதுக்கு லாய்க்கு கிடையாது என்று என்ன செஞ்சாங்களாம்? குத்தி போடுவார்கள். இங்கே முந்தின வசனத்தில் நம்ம ஏற்கனவே இப்போ வாஸ்த பகுதியில் தங்களை குத்தின கண்கள், அதில் என்ன சொல்லியிருக்கு? தலைச்சன் பிள்ளைக்காக புலம்புறது போல அவங்க என்ன செய்வாங்க? எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். ஆனா இங்க வருத்தப்படாம குத்தி போட்டுருவாங்க. வித்தியாசத்தை பார்க்கீங்களா? அது புரியாம அறியாம செஞ்சது, இது அறிஞ்சு செய்யறது. அங்க புரிஞ்சதுக்கு அப்புறம் புலம்புனாங்க. இப்போ இங்க புரிஞ்சதுக்கு அப்புறம் குத்தி போடுறாங்க. புலப்பம் இல்லை. ஏன் மாற்றம் என்னன்னா, மாற்றம் அங்கே தான் இருக்கு. கர்த்தருடைய நாமத்தின் மேலே இருக்கக்கூடிய வைராக்கியம். ஒருத்தர் வாழ்வில் திறக்கப்பட்ட ஊற்று வந்துவிட்டால் அவர்கள் பிள்ளைகள் கர்த்தருடைய வழியில் நடப்பதை குறித்து அவர்கள் ஜாக்கிரதையாக இருப்பார்கள். நான் அந்த ஊற்றினால் தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறேன்னா என் பிள்ளைகளும் அந்த ஊற்றில் தாகம் தீர்க்கப்பட்டவர்களாய் அவர் வழியில் நடக்க வேண்டும் என்கிற வைராக்கிய வாஞ்சை எனக்கு அவசியமாக இருக்கிறது. சரி, இப்போ தொடர்ந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போ குத்தி போடுவாங்க. நாளிலே அடுத்த வசனத்துல 4வது வசனத்தில் தரிசனம் சொல்றேன் வெட்கப்படுவானா,
பொய் சொல்லும்படிக்கு இனி மயிர் போர்வையை போர்த்து கொள்ளாமல். என்ன போட மாட்டான் அப்படின்னா என்னது? மயிர் போர்வைன்னா என்னது? தோல் உடை. இப்போ தோல் உடையை யார் உடுத்திருந்தான்னா எலியா தீர்க்கதரிசி உடுத்திருந்தார். அப்போ எலியா தீர்க்கதரிசி யாரு? ஆண்டவருடைய வார்த்தையை உண்மையாக அறிவித்த தீர்க்கதரிசி. அப்போ என்னன்னா, உண்மையா தீர்க்க தரிசனம் சொல்றவங்களுடைய வேஷம் போட்டுக்கிடுவேன், ஆனால் நான் பொய்யா தீர்க்க தரிசனம் சொல்லுவேன். அதுதான் அங்கே இருக்கு. ஃபார்ம் என்னது? உண்மை தீர்க்கதரிசி. ஆனால் வெளிப்படுறது என்னது? உருட்டு. 2026 வார்த்தை பொய். இனி அவன் என்ன செய்ய மாட்டான்? அந்த ட்ரெஸ்ஸை என்ன செய்ய மாட்டான்? போட்டுக்கிட மாட்டான். ஆண்டவர் சொன்னார், சிலர் எப்படி இருப்பாங்க, ஓநாயினுடைய சுபாவம் இருக்கும், ஆனால் என்ன போட்டுட்டு வருவாங்க? ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய். பார்க்க அது எப்படி இருக்கும்? ஆடு மாதிரி இருக்கும், ஆனால் அது என்னது இல்லை, ஆடு இல்லை. ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட மாட்டான். இப்போது பழைய ஏற்பாட்டில் கிளாசிக்காக ஒரு உதாரணம் இருக்குது. ட்ரெஸ்ஸு போட்டு ஏமாத்துனது உங்க எல்லாருக்கும் தெரியும். யாரு? ஆமாம், நம்ம ஆள் யாக்கோபு. என்னது போட்டார்? அண்ணன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டாரு. என் கையில் ரோமம் இருக்காதே, கவலைப்படாத மகனே, நான் அதுக்கும் ரெடி பண்ணுறேன். நம்ம என்ன செஞ்சாங்க? ஆமாம், ஆட்டுத்தோலை ரெடி பண்ணியாச்சு. ஈசாக்குக்கு சந்தேகமும் இருக்கு. ஆனால் சொல்கிறான், கைகளோ ஏசாவின் கைகள், குரலோ யாக்கோபின் குரல். என்னடா அது, இங்கே ஏதோ ஒரு டபுள் ஆக்ட் நடக்கு அப்படிங்கிறது மட்டும் அவனுக்கு தெரியுது. ஆனால் என்னன்னு வெளிப்படையா தெரியல. வசனம் சொல்லியிருக்கு, அவன் தெரியாமல் என்ன செஞ்சிட்டான்? அறியாமல் ஆசீர்வதிச்சான். சரி, இங்கே வந்து ட்ரெஸ்ஸு போடுறது எதுக்காக? பொய் சொல்கிறதுக்காக. சிலர் பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய ஊழியக்காரங்க எப்படி பேசுகிறாங்களோ அப்படியே என்ன செய்வாங்க? பேசுவாங்க. மண்டே பாட்டு பாடும்போதும் பார்த்தீங்கன்னா சிலர் டிஜிஎஸ் மாதிரியே மண்டே ஆட்டி ஆட்டி பாடுவாங்க. சிலர் பேசுகிறத நீங்கள் கண்ணை மூடிட்டு கேட்டிங்கன்னா மோகன் லாசரஸ் பேசுகிற மாதிரி இருக்கும். என்னடா அவர் இந்த ஊருக்கு வந்தார் அப்படின்னு பார்த்தா அங்கே முன்ன வேற ஒரு லாசரஸ் பேசுவார். அதாவது வெற்றிகரமாக இருக்கக்கூடிய பிரபலங்கள் அவங்க எப்படியெல்லாம் இது பண்ணுறாங்களோ அதை வந்து சிலர் அப்படியே என்ன செய்வாங்க? அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. அது வந்து நம்ம அப்படி ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நமக்குன்னு ஆண்டவர் ஒரிஜினலாக உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்குது. நீங்கள் அவங்க அந்த பாணி ரொம்ப நல்லா இருக்குது, இல்லை அந்த பாணி வந்து உங்களுக்கு போனி ஆகாது. அந்த பாணி முடிஞ்சு போச்சு. உங்களுக்குன்னு ஒரு பாணி ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? வச்சிருக்கிறார். அதை தான் என்ன செய்யணும்? நான் அவங்க இவங்க இல்லை 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 இல்லை, உங்களை ஆண்டவர் தனித்துவமாக வச்சிருக்கிறாரு. அந்த தனித்துவத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? மாற்றிக்கிடக்கூடாது. உங்களை ஆண்டவர் எப்படி நடத்துகிறாரோ அதை அவங்க செய்கிற நல்ல விஷயங்கள்லேருந்து பாடத்தை எடுத்துக்கோங்க. அவங்க சொல்கிற, அதாவது நான் நிறைய பிரசங்கங்கள் கேட்பேன்.
அவங்க சொல்கிற நல்ல கருத்துக்களை நான் எடுத்துக்கிடுவேன். ஆனால் நான் அவங்கள மாதிரியே மாறணுங்கிற அவசியம் இல்லை. சரி, காரியத்துக்கு வந்துடும். இப்போ அடுத்த பகுதி பாருங்க, அதில் தொடர்ந்து சொல்றாங்க, நான் தரிசனம் சொல்லுகிறவன் அல்ல. அவன் சொல்லுவானா, நான் தரிசனம் சொல்லலை, நான் நிலத்தை பயிரிடுகிறவன். நான் என்ன செஞ்சேன்? நிலத்தை பயிர் பண்ணுகிறவன். சிறு வயது முதல், சின்ன வயசு முதல் ஒருவன் என்னை வேலை கொண்டான் என்பார். அது ஆக்சுவலா இது வேற ஒரு மொழிபெயர்ப்பில் எப்படி சொல்லியிருக்கு, ஒருவன் என்னுடைய இளம் வயதில் என்னை அடிமையாக விற்று போட்டான், இளம் வயதில் அடிமையாய் விற்று போட்டான் அப்படின்ட்டு சொல்லுவான். இப்போ இவன் தன்னை தீர்க்கதரிசி அல்லன்னு சொல்றான். நீங்க பழைய ஏற்பாட்டில் இன்னொரு உண்மை தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னாங்க, ஏய் நீ தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாதுன்னாங்க. அப்ப அவன் சொல்லுவான், நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, கர்த்தர் உரைக்கிறார். யாரு சொல்லாம இருக்க முடியும்? அங்க அவனை சொல்லாதன்னு சொன்னாங்க, அவன் சொல்ல வேண்டி இருந்துச்சு. இங்க இவன் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தவன் இப்போ இல்லை, எங்க ஜனங்கள் தெளிவாயிட்டாங்க, அதனால நான் இனிமே அதை செய்ய மாட்டேன். அப்போ விழிப்பு எங்க வரணும்? மக்களுக்குள்ள வரணும். எப்படி வரும்? எப்படி விழிப்பு வரும்? வசனத்தில் ஆழத்தில் வாழ்வதன் மூலமா வரும். வசனத்தை கேட்கறது மூலமா என்ன வரும்? விழிப்பு வரும். சரி, இதில் கடைசியில் சொல்லியிருப்பாருங்க, அதை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். அப்போ அவன் இன்னொருத்தன் கேட்பான், அவனை நோக்கி, அதெல்லாம் சரிதான்ப்பா, கைகளில் இருக்கிற உன் கையில என்ன இருக்கு? இந்த வடுக்கள் ஏதென்று. வடு இருக்குதே. ஆக்சுவலாக அந்த இடத்துல கைகளில் வடுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதனுடைய டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், அவனுடைய ஆர்ம்ஸ்க்கு நடுவில், ரெண்டு கைகளுக்கும் நடுவில். அப்போ உண்மையிலேயே கரங்களுக்கு இடையில் இருக்கிற காயம், கரங்களுக்கு இடையில் இருக்கிற காயம்னா அது நெஞ்ச குறிக்கி. வடு இருக்கு எங்கே இருக்கு? நெஞ்சில் இருக்கு. இப்போ இதை உதாரணமாக சொல்லுவோன்னா, நீங்கள் இந்த வசனத்தை குறிச்சிக்கோங்க, எடுக்க வேண்டாம். 2 ராஜாக்களின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 24வது வசனம். அங்கே ஒரு அரசனை அம்பு எய்தி கொண்டு போடுவாங்க. அவன் நெஞ்சில் காயம் பட்டுருவான். நான் காயம் பட்டேன், என்னை கொண்டு போங்கம்மா, செத்து போவான். இந்த இடத்துல சொல்லியிருக்கிற இதே வேத பகுதி எங்கே என்ன செஞ்சுருக்கிறாங்க? சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வடுக்கள் என்ன? வடுக்கள் என்னன்னு கேட்டால் அவன் சொல்லுவான், என்னுடைய சிநேகிதர் வீட்டிலே காயப்பட்டதினால் என்பான். அப்போ என்ன சொல்ற வராங்கன்னா, சிநேகிதர் வீட்டில் காயம் அப்படின்னா என்னன்னா, அந்த நாட்களில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற அநேகர், அதாவது கர்த்தருடைய நாமத்தில் இல்லாமல் புறஜாதி மார்க்கத்தில் இருந்து கொண்டிருந்த அநேகர் வாழ்க்கை முறை தவறாக இருந்துச்சு. அதாவது வேறு சில மார்க்கங்களில், மார்க்க சமய நம்பிக்கைகளில் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் பாலியல் ரீதியான ஒழுக்கக்கேடுகளும் அங்கே இருந்துச்சு. அதைத்தான் அங்கே சொல்லியிருக்கிறாங்க. 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 12வது 13வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு அரசன் சுத்திகரிப்பை உண்டு பண்ணுறான். அந்த சுத்திகரிப்பை உண்டு பண்ணும்போது அங்கே என்ன நடக்கு பாருங்க, லட்சையான புணர்ச்சிக்காரரை தேசத்திலிருந்து அகற்றி விட்டான். அதாவது விக்கிரக ஆராதனையும் பாலியல்பு ஒழுக்கக்கேடும் சேர்ந்து தான் பயணிக்கிறது. அவங்க காலங்களில் அது இருந்துச்சு. அதனால தான் அதை ஆண்டவர் ரொம்ப கடிந்து கொண்டு என்ன செஞ்சார் சொன்னார். அதனால தான் அந்த வித்தியாசத்தை அவர்கள் சரியாக எடுத்துகிட்டு போகணுங்கிறத அவர் என்ன செஞ்சார் சொன்னார். ஓகே, அப்போ இந்த
மாற்றம் ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள நடந்திருக்கு? ஏன்னா திறக்கப்பட்ட ஊற்று. அந்த திறக்கப்பட்ட ஊற்று அவர்களுடைய வாழ்வை மாற்றியது மாத்திரமல்லாமல் அவர்களுடைய சமுதாயத்திற்குள்ள, அவர்களுடைய ஐக்கியத்திற்குள் அவர்கள் மறுபடியும் மாயத்துக்குள்ள போய் சிக்கிறாம காக்கப்படுவதற்கு என்ன செய்யணுமோ அதை அவர்களால் செய்ய முடிந்தது. எளிமையாக சொல்லுவோன்னு சொன்னால், விக்கிரகத்தை தூரம் எடுத்து வச்சுட்டாங்க. கள்ள தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்கள தங்களை விட்டு, அது குடும்பத்து பிள்ளையாக இருந்தாலும் விளக்கிடுறாங்க. அதை தான் அங்கே சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கு நாம் நம்மளை சுற்றிலும் பல கள்ள மேகங்கள் இல்லாமல் இல்லை, தவறான போதனைகள் இல்லாமல் இல்லை. அப்போ நம்ம மேற்கொள்வது எப்படி? ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிச்சிடலாம். 1:2 21 29 வரைக்கும் உள்ள பகுதியில் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு. அதாவது தவறான உபதேசங்கள் வரும்போது நம்ம என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய லிஸ்ட் அங்கே என்ன செஞ்சுருக்கிறாங்க, கொடுத்துருக்கு. 21 29 வரைக்கும் இருக்கு. 21 என்ன சொல்றாரு? சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனால சத்தியத்தினால் ஒரு சத்தியத்தினால என்ன கிடையாதுங்க, பொய் கிடையாது என்று நீங்கள் அறிந்திருக்கிறதுனால உங்களுக்கு எழுதுகிறேன். உங்களுக்கு நான் என்ன செய்யறேன், எழுதுறேன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே 26வது வசனத்தை பாருங்க. உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து, உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அப்ப பாஸ்டர் வேண்டியது இல்லையா அப்படின்னா அதனுடைய அர்த்தம் அது கிடையாது. பாஸ்டர் ஆண்டவர் தான் ஏற்படுத்தி இருக்கிறார். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் தவறான ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட பேசும்போது உங்களுக்குள்ள தேவன் தந்திருக்கிற அபிஷேகமே இது தவறு அப்படிங்கிறத இனம் கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செய்யும். அதைத்தான் அங்கே சொல்கிறாங்க. ஓகே, சரி, தொடர்ந்து. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, அது பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே நிலைத்திருப்பீர்களாக. இவ்வளவுதான் விஷயம். நீங்க அவர் போதிச்சிருக்கிறபடி நிலைச்சிருந்தா நீங்க வழி விலகி போக மாட்டீங்க, வஞ்சிக்கப்பட மாட்டீர்கள். 28வது வசனம் சொல்ற, இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும். எப்படி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படி அவரில் நிலைத்திருக்க வேண்டும். அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. நீதியை செய்கிறவன் எவனும் நீதியை செய்கிற எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. அவரில் பிறந்தவன், அவருடைய அபிஷேகத்தை பெற்றவன், அவன் அவரில் நிலைத்திருப்பான். முழங்கால் படிடுவோம், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற திறந்த ஊற்றிற்காக நன்றி. ஆண்டவரே, உம்மில் நிலைத்திருந்து உம்முடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறவன் மாயத்திற்குள் சிக்கிக்கொள்ள மாட்டான், பொய்யை இனம் கண்டு கொள்ளுவான். உம்மில் நிலைத்திருக்கிறவன் இடரான். நாங்கள் அப்படிப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு முழுவதும், எங்கள் வாழ்க்கை முழுவதும், உம்முடைய வருகை வரை உம்மை பற்றி கொண்டு நம்பிக்கையோடு தைரியமாய் உம்முடைய வருகையை எதிர்நோக்கி காத்து முன்னேற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.